அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் பார்க்க போகிறோம். மீன் வறுக்கும்போது மீனில் சேர்க்குற மசாலா எண்ணெயில் உதிராமலும் மீன் உடையாமலும் இருக்க ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா போதும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் வறுக்கிறதுக்கு அதில் இருக்கிற வேஸ்டேஜெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா உதிராமல் இருக்க ஆட் பண்ணணும்னு சொன்ன அந்த ஒரு பொருள் இதுதான். அடுத்து எவ்வளோ மீன் எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான மீன் வறுவல் தான் இது. அதிக மசாலா பொருள்லாம் எதுவும் சேர்க்கலை. இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால நம்ம மசாலாவில் சேர்க்குற உப்பு காரம் எல்லாம் நல்லா மீனில் இறங்குற மாதிரி மீனோடு சேர்ந்து நல்லா ஜெல் ஆகிடும். இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் எடுத்து மசாலாவில் போட்டு நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா மீனையும் மசாலாவில் போட்டு நல்லா கோட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அதை நல்லா ஊற விட்டுருவோம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த மசாலாவில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால நம்ம மீன் வறுக்கும்போது அதில் இருக்கிற மசாலா எதுவும் எண்ணெயில் உதிராமலும் மீன் உடையாமலும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக மீன் வறுவல் கிடைக்கும். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு மீனாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். எப்போவுமே மீன் வறுக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது கொஞ்சம் பெரிய ஸ்லைஸ் மீனை முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் எண்ணெய் குறைய சின்ன சின்ன ஸ்லைசஸாக வறுத்துக்கலாம். எவ்வளோ மீன் வறுக்க போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மீன் வறுத்துட்டு எண்ணெய் மிஞ்சிடுச்சுன்னா அதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. இப்போது ஒரு சைடு கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இன்னொரு சைடும் கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மசாலா எதுவுமே எண்ணெயில் உதிராமல் மீன் வறுவல் நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா மீனையும் பொரித்து எடுத்துடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய மற்ற ரெசிபி வீடியோஸையும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோ பேலன்ஸ் இருந்த எல்லா மீனையும் கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா ஸ்பைசியாக கலர்ஃபுல்லாக பொரித்து எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.